இன்ஸ்டா லவ் வந்து ரைட்டா ராங்? என்ன ரீசன்? அது ஃபேக். நார்மலா இப்போ இருக்க ஜெனரேஷன்ல நேர்ல பார்த்து வர்றதே வந்து இதுதான். இதுல இன்ஸ்டா லவ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாம எங்கேயோ இருந்து யாரோ பேசுறாங்க, அதை நாம வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இன்ஸ்டா லவ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதால் பாதிக்கப்பட்ட நிறைய பொண்ணுங்களும் இருக்காங்க, நிறைய பசங்களும் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொண்ணுங்களும் சரி நிறைய பசங்களும் சரி விழுற இடம் எது தெரியுமா? நமக்கு யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துட்டு ஒரு பாசமாக பேசுனாங்க அப்படின்னா அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே தொடர்ந்து அது ஒரு லவ்வாக கிரியேட் ஆகி அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்க கூட மாட்டாங்க, ஆனால் லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போயிட்டு அந்த லவ்வில் அவ்வளோ இது வரும். நியூட ஃபோட்டோ அனுப்பு, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வரும். ஆனால் இன்ஸ்டாகிராம் லவ் பண்ணுறது அது தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அது டைரெக்டாக ரியலாக இருந்தால் ஓகே. இன்ஸ்டாகிராம் யாரோ என்னன்னு தெரியாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது வந்து, பொண்ணுக்கிட்டயோ பையன்கிட்டயோ பேசுறது வந்து சுத்தமாக தப்பு. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. நிறைய ஃபேக் ஐடி இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமை நம்பாதீங்க. எப்பவுமே நிறைய ஃபேக் ஐடி இருக்குது, நிறைய 18+ கண்டென்ட் போடுறவங்க இருக்காங்க, கேவலமாக அசிங்கமாக வீடியோ போடுறவங்க இருக்காங்க. ஸோ யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டோ இல்லை ஹாய் மெசேஜ் பண்ணுறாங்களோ அது அதோடய வச்சுருக்கோங்க. அதோட டீப்பாக போயிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அது இது பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே நான் சொல்கிறேன், அது ஒரு ஜஸ்ட் ஆப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது ஒரு பர்சனலாக எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்துக்கோங்க.